மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 28 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி. அந்த பௌர்ணமி யோகம், பௌர்ணமி திதி இன்று காலை 9:45 மணி அளவு வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு பிரதமை திதி. பிரதமை அப்படின்னு சொல்லும்போது இன்றிலிருந்து அந்த பட்சம் மாறும். பௌர்ணமிக்கு அடுத்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்கிறது, தேய்பிறை. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும். அப்போ தேய்பிறையினுடைய முதல் நாள் பிரதமை திதி இன்றைய நாளில் இருக்கிறது. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் சொல்லும்போது ராகுவோடைய நட்சத்திரம். அதில் கும்பராசியில் சந்திரன் இருப்பார். அப்படி இருந்து 12 ராசி என்பவர்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இது லாபம் தரக்கூடிய நாள். 11ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் ராகுடைய சேர்க்கை. நம்ம இப்போ இன்றைய நாளுடைய திதி நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் பிரதமை அப்படின்னு பார்த்துருப்போம். பாட்டிமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரதமையாக இருக்கும்போது இதை நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளா, செய்யலாமா, இந்த நாளில் சாதகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அதில் திதி, வார, நட்சத்திர, யோக, கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வரும், நிறைய இருக்கும். அப்புறம் அந்த நாளில் ஒவ்வொரு மணியிலையும் ஒவ்வொரு ஹோரை இருக்கும். ஒவ்வொரு 2 மணியிலையும் ஒரு லக்னம் இருக்கும். ஒவ்வொரு நாழிகை அப்படின்றதும் மாறக்கூடியதாக இருக்கும். இதில் நிறைய மாற்றங்கள் வருது இல்லையா. அப்போது கிழமைன்னு சொல்லக்கூடியது சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் சொல்லும்போது சதயம், அது 11ஆம் இடத்துடைய தொடர்பு பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் சாதகமாக இருக்குது. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம். பண வரவு சம்பந்தமான காரியங்கள் செய்யணுன்னா செய்யலாம். வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயம் செய்யணுன்னா செய்யலாம். அப்புறம் ஒரு புது விஷயம், ஒரு கல்வி பயில்வதற்கு, ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அந்த 11ஆம் இடம்ன்றது லாப ஆதாய ஸ்தானம் அப்படின்றது. அங்கே சந்திரன் ராகுவோட சேர்க்கை, ராகுடைய சாரமே பெறுறார். அப்போது ராகுடைய ஆதிக்கம் மிகுந்து இருக்குது. அது 11ஆம் இடமாக வருகிறது. இப்போ இதே மாதிரி நிலை 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனா நல்லது. அதான் அந்த 11ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு மேஜிக்னு சொல்லுவோம். அது இன்றைய நாளில் இருக்கிறது. பெரிய பலன் கிடைக்கக்கூடிய நாள் மேஷராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. இந்த நாளில் போய் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, அல்லது இன்றைக்கு ப்ரொமோஷன் வாங்குறாரு, இன்றைக்கு பணி நிரந்தரம் கிடைக்க பெறுகிறது. வேலையில் இன்றைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறதுனா கட்டாயம் அது உங்களை 10 டைம்ஸ் வளர்க்கும்னு சொல்லலாம். 10ல் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அவ்வளோ நல்லது. அப்படி இருந்து இன்னொரு கிரகம் சேருகிறது, அந்த கிரகத்தினுடைய தொடர்புலேயே வந்துடுறது. இப்போ சந்திரன் ராகுடைய சாரம் பெற்று ராகுவோட சேர்றார். அவர் 3ஆம் அதிபதி. அதனால் இன்றைய நாள் வேலையிலேயே முழு கவனம் இருக்கும். சந்திரன் மனோகாரகன் வேறு. அப்போது அந்த கர்மமே கண்ணாயிருந்தாங்களே, அப்படி நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசனை பண்ணாமல் அப்படியே முழுசாக அர்ப்பணிச்சுக்கிறது. நீங்களும் அந்த வேலையும் வேறு இல்லை, ஒன்று தான் அப்படின்ற நிலைக்கு போயிடுறது. அந்த மாதிரி இருந்து வேலையில் உயர்வு அடைய போகிறீங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கோவில் குளங்கள் போகிறது, பொதுவாக ட்ராவல், ஏதாவது ஒரு பிரயாணம் பண்ணுறது, அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்வி சம்பந்தமாக சிந்திக்கிறது, செயல்படுறது, இதை மாதிரி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப லீஷியராக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் கமிட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா தெய்வ நாமங்களை உச்சரிக்கிறது, மந்திரம், ஸ்லோகம், பஜன்ஸ், பாடல்லாம் பாடுறது, கோயிலுக்கு அப்படி செய்யுங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா தவறான பாதைக்கு நீங்கள் தூண்ட பெறுவீங்க. 9ஆம் இடம் கௌரவஸ்தானம், தர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அசுப கிரக ஆதிக்கம் வந்துடுச்சு. அப்போ தர்மத்திற்கு புறம்பாக நடக்கிறதோ, கௌரவ குறைச்சலான விஷயங்களை ஆசைப்படுறதோ, அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு பிஸியாக ஆக்குப்பைடாக இருக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. 8ல் சந்திரன், ராகுடைய சாரம், ராகுடைய சேர்க்கை. ராசிநாதன் தான் சந்திரன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். சந்திராஷ்டமம்னா ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சில சந்திராஷ்டமங்களில் கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு சந்திராஷ்டமம் தான் இன்றைக்கு கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால் என்னென்னா கவனம் தேவை. எந்த செயல் செய்தாலும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணணும், ஒரு அடி தப்பாக வச்சுட்டா என்ன ஆகிடும், நம்முடைய பணம் போயிடுமா, செல்வத்தை இழந்துருவோமா, அந்த மாதிரி பேர் கெட்டுடுமா, ஏதாவது தப்பாக பேசிடுவோமா, தப்பாக நடந்துப்போமா அப்படின்ற மாதிரி ஒன்றொன்றையும் பார்த்து 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 யோசனை பண்ணி நீங்கள் செய்யணும். அப்படி எல்லாத்துலேயும் அவ்வளோ கான்ஷியஸாலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் தெய்வ நாமங்கள் அதில் ரொம்ப விசேஷமாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கிறது ராமா அப்படின்ற ஒரு நாமம். அப்போது ராம் 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 ராம்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க இந்த நாளில் மனசுக்குள்ளே. கொஞ்ச நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தானாக தன்னிச்சையாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். செய்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் தனியாக இருக்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும். தனித்து யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த நாளில் எந்த ஒரு தொய்வு பிரச்சனையும் இருக்காது. ஒருத்தரோடு சேர்ந்து செயல்படும்போது, பேசும்போது, பயணிக்கும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது, உரையாடும்போது கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்கள் இறங்கி போய் விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. கணவன் மனைவியாக இருந்தாலும், 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, நண்பர்கள் அல்லது ஒரு பயணத்தில் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, கூட சேர்ந்து படிக்கிறீங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம். உலகத்திலே அவர் தான் பெரிய ஆள்னு சொல்லட்டும், எல்லாம் தெரியும்னு சொல்லட்டும், இல்லை உங்களை கூட கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய நாளில் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்துட்டிங்கன்னா அது வந்து மன அமைதிக்கு எந்த ஒரு குந்தகமும் உங்களுக்கு ஏற்படாது. மற்றவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு அது சாதகமான. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு பெரிய அளவிற்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட தேவையா, வாங்கினா அதை சரியாக பயன்படுத்துவோமா, திரும்ப கட்டிடுவோமா, எல்லாமே சிந்திக்கணும். யூஸ்வலாக எல்லோரும் அப்படி சிந்திப்போம். ஆனால் சில நேரத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போது நம்மளை சிந்திக்க விடாது. அதையும் மீறி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஜாதகம் பார்க்கும்போது கூட ஒருத்தருக்கு வந்து டைம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பார்க்குறவருக்கே ஜோதிடருக்கே கண்ணு மறைச்சிரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுனா வராங்க, பார்த்து இவர் சொன்னால் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இவரையே சொல்ல விடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், சகுனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் எப்படி டாக்டர்கிட்ட போகும்போது செகண்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம், அது மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூட ஏதோ குழப்பமாக இருக்குது, திருப்தி இல்லைன்னா நீங்கள் வேற ஒருத்தர் கூட பார்க்கலாம். அப்படியாக இந்த நாளில் கடன் விஷயத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துளாராசி அன்பர்களே, மிகச்சிறந்த சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு வரம், கிடைக்காத ஒரு பொக்கிஷம், சொத்து, படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை, அந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. 10ஆம் அதிபதி 5ல் இருக்கார், அவர் வலுத்து இருக்கார், பலம் பெறுகிறார். அப்படின்றதுனால வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீட்டிலேருந்து வேலைக்கு போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வெளியூரில் வேலை கிடைக்குதா அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து 10ல் குரு இருக்கார், அவர் 6ஆம் அதிபதி, ராசிநாதனுக்கு பகை கிரகம், 10ஆம் அதிபதி சந்திரன் ராகுவோட போயிட்டார், அதனால் வெளியில் வேலை கிடைக்குது, கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி புரிந்து கொண்டு அதை எடுத்துக்கணும். இப்போ இது வந்து கிரகங்கள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சிந்திச்சு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்குது, இப்போ எப்படி வேலை கிடச்சிது, எப்படி விட முடியும், அப்படி ஏதோ ஒன்று சிந்தித்து நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா ஏற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல வீடு அமையக்கூடிய பாக்கியம், யோகம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஒரு மடங்கோ அல்லது ஒரு அரை மடங்கோ கூடுதலாக உங்களுக்கு ஒரு வீடு அமையுது, கூடுதல் மதிப்பீட்டில் ஒரு வீடு அமையுதுன்னா நீங்கள் ஓகே சொல்லலாம். 4ஆம் இடத்துல ராகுவோட சந்திரன், ராசிநாதன் 8ல், அப்போ கடன்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது, கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லும்போது உங்கள் பட்ஜெட்டோட கொஞ்சம் கூட இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப நாள் பலன் கொடுக்கும், அது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணலாம். அந்த மாதிரி இன்றைய நாளில் எந்த முயற்சி செய்தாலும் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சர்வசாதாரணமாக அனாயாசமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. பொதுவாக தனுர் ராசின்னு சொன்னால் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கரெக்டாக செஞ்சிடணும், யாரும் வந்து நம்மளை கை நீட்டி குறை சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கு அதெல்லாம் இருக்காது.
இன்றைக்கி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, எவ்வளோ அதிகமாக உங்களால் எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பலன்களை அனுபவிப்பீங்க. சில பேர் வந்து தங்களுடைய ஸ்டைலில் கூட அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும்ல, ஒரு அணுகுமுறை இருக்கும் இல்லையா? அதை கூட இன்றைக்கு நாளில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கூட இருக்கிறது. ஆக மொத்தம் இன்றைய நாளின் செயல்கள் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு பெரிய அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அதற்கான முயற்சியை செய்யலாம். கல்யாண விஷயம் வந்து பிரச்சனையாகி தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள், இழந்தவர்கள் மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெரிய வரக்கூடிய ஒரு ஜாதகம், ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆனவங்க இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி இன்றைக்கு ஒன்று தெரிய வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து நீங்கள் என்ன ஏது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களை பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்துறதோ, தனியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு குடும்பம் கிடைக்கிறதோ, நல்ல பிஸ்னஸ் கிடைக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்றைக்கு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நல்ல எளிய ஆகாரம், நல்ல மனநிலை, நிதானம் இது வந்து உங்களுக்கு தேவை. ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது மனநிலையிலேயோ உடல்நிலையிலேயோ சில மாற்றங்கள் உண்டாகும். உடல்நிலையில் வந்து இந்த ஒவ்வாமை, ஃபுட் பாய்சன்னு சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்றது ஒத்துக்காமல் போகிறது, அதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. மனதில் வந்து என்னென்னா சில பேருக்கு திடீர்னு தவறான எண்ணங்கள், பேராசை இதெல்லாம் வரும், சபலம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, உங்களை அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்து நீங்கள் நல்ல நிலையை நோக்கி போவீங்க. ஸோ இன்றைக்கு கட்டுப்பாடு தேவை. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து பயணங்கள் பண்ணுறது, இடமாற்றம் செய்கிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, சொத்து விற்கிறது, உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் வைத்தியம் செய்து கொள்வது, இதையெல்லாம் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது கிடைக்கும். செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணலாம். இடமாற்றம் பிளான் பண்ணலாம். அப்புறம் வழிபாடு, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் சதய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கும். அதனால் திருமண தடை, தாமதம், பிரச்சனை சம்பந்தமாக பிரார்த்தனை, வழிபாடு, பரிகாரங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கு பிளான் பண்ணலாம். உகந்த பலன்கள் கிடைக்கும். நேற்றைக்கு யஜுரூபா கர்மான்னு சொன்னோம், அதனுடைய கண்டினியூவேஷன் அப்படியே இன்றைக்கு காயத்ரி ஜபம்ன்றது இருக்கும். அதனால் நிறைய ஜபிக்கப்படக்கூடியது, மந்திரங்கள் வந்து ஜபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாளில் நடக்கும். அதனால் அம்பாள் வழிபாடை நீங்கள் செய்யும்போது திருமண விஷயங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டும்போது அதெல்லாம் கூட அப்படியே கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம். அப்படி எல்லாரும் வந்து நல்ல தெய்வ அனுகிரகத்தையும் அந்த மந்திர பலத்தையும் பெற்று நல்வாழ்வு வாழணும்னு பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.